بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் எல்லாரும் ஒரு இடத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நன்றாக ஒரு இடத்துல கூடியிருந்தோம்னு சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் சூரா யூசுஃப் தரும் படிப்பினை என்கின்ற தலைப்பில் சில அடிப்படையான அம்சங்களை சூரா யூசுஃபிலிருந்து நான் சுருக்கமாக இந்த நேரத்திற்குள் உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அந்த சூரா 111 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. அப்படிப்பட்ட 111 வசனங்களை கொண்ட இந்த சூறாவுடைய விளக்கத்தை ஒரு 3/4 மணி நேரத்தில் முழுமையாக சொல்லலாம் என்பது சாத்தியமற்றதாக இருந்தாலும் கூட முடிந்த அளவில் இன்ஷா அல்லாஹ் நான் அதனை முன்வைக்க விளைகிறேன். அதாவது மிக முக்கியமான பகுதிகள் பேசப்பட வேண்டிய நிலையில் நேரம் கடந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு தொடராக 2 வகுப்புகளாக அமைத்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சூரா யூசுஃப் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு அழகான உண்மையான வரலாறு என்பதை நாம் எல்லோரும் படித்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே ஒரு வரலாற்றை முழுமையாக ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் படிப்பினை தரக்கூடிய ஒரு பகுதியை முழுமையாக அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவிலேயே சொல்லி முடித்தான் என்று சொன்னால் அது சூரா யூசுஃபுடைய வரலாறு தான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய வரலாறு, இது போன்ற வரலாறுகள் குர்ஆனில் பல இடங்களில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை விட மிக விரிவாகவே என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சூரா யூசுஃபை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், முழுமையாக அந்த வரலாற்றை சொல்லி முடிக்கிறான். எது தேவையோ அந்த விஷயங்களை சொல்லி முடிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வரலாறு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூரா யூசுஃபிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் ஏராளமான விஷயங்கள் அந்த சூரா யூசுஃபிலிருந்து படிப்பினையாக நமக்கு கிடைக்கின்றன. ஒரு பெற்றோருடைய ஸ்தானத்திலிருந்து, ஒரு பிள்ளையுடைய ஸ்தானத்திலிருந்து, கனவுகள் என்கின்ற அடிப்படையிலிருந்து, சோதனைகள் என்கின்ற அடிப்படையிலிருந்து, ஆட்சி என்கின்ற அடிப்படையிலிருந்து, பொருளாதாரம் என்கின்ற அடிப்படையிலிருந்து, அதே போன்று ஒழுக்கவியல் என்கின்ற ஒரு அடிப்படையிலிருந்து நோக்கினால் எல்லா வகையிலும் என்ன செய்கின்றன, சூரா யூசுஃப் எல்லா வகையிலும் மனதை அப்படியே ஆக்கிரமித்து படிப்பினை செய்து படிப்பினை தந்து உள்ளத்தை ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு சூரா. ஆனாலும் நான் அந்த படிப்பினைகளை தொகுத்து அந்த இடத்திலே சொல்லாமல் இதை ஒரு வரலாறாக நான் சொல்லி கொண்டு போகின்ற அந்த நேரத்தில் ஆங்காங்கே எந்த இடத்தில் நான் அதை சுட்டி காட்ட வேண்டுமோ அந்த இடங்களில் நான் இதை சுட்டி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சூறாவிலே சம்பந்தப்படக்கூடிய இரண்டு முக்கியமான ஊர்கள் நாடுகள் எது? ஒன்று சிரியா, ஒன்று எகிப்து. ஒன்று எகிப்து. இந்த 2 நாடுகளும் தான் இந்த வரலாற்றிலே சம்பந்தப்படக்கூடிய நாடுகள். இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை சேர்ந்த, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்ட காலத்தை சேர்ந்த, அவர் அந்த காலத்திலே நபியாக இருக்கின்ற காலத்திலே நடந்த வரலாறு. அதனால் அந்த காலத்தில் தீன் மார்க்கத்துடைய சட்டங்கள் எல்லாம் யாருடைய அதாவது இந்த எந்த நபியின் அடிப்படையிலே அமைந்திருந்தது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்க பிரச்சாரத்தின் அடிப்படையிலே அமைந்திருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இதில் நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை படிக்கிறோம். இந்த வரலாறுகள் எல்லாம் எதற்கு பிந்திய வரலாறுகள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிந்திய வரலாறுகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக எங்கே அனுப்பப்படுகிறார்? எகிப்திலே என்ன செய்கிறார்? நபியாக அனுப்பப்படுகிறார். ஏன், யாருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக எகிப்திலே அனுப்பப்பட்டார்கள்? பனு இஸ்ரவேல் மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்குரியவர்கள் அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே ஆட்சிக்கு வந்ததனால், பொருளாதாரத்தில் ஆட்சிக்கு வந்ததனால் இந்த சிரியாவிலிருந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் எகிப்தை வந்து அடைந்தார்கள். அல்லாஹு தஆலா
அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்கிறான், நபியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களது இனத்திலிருந்து அனுப்பினார் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். இதான் அந்த வரலாற்றில் சம்பந்தப்படக்கூடிய அதாவது நாடுகள் ரீதியான சில தகவல். அன்புள்ள சகோதரர்களே, சூரா யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் முன்னால் போனோம் சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அதாவது ஆரம்ப நபிமார்கள் என்று சொன்னதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அது போன்று ஆங்காங்கே அல்லாஹு தஆலா சிலருடைய மிக முக்கியமான சந்ததிகள் பரவிய வரலாற்றை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதில் ஒரு சந்ததி பரவிய ஒரு நபியுடைய ஆரம்பம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவியர்கள், ஒன்று ஹாஜர், இரண்டாவது சாரா. இந்த அதாவது ஹாஜர் சாரா, இதுல சாரா அவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தவர் யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். சாராவுக்கு பிள்ளையாக பிறந்தவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர்கள் ஒன்று யாக்கூப், இன்னொன்று என்ன? இஸ்ராயேல். இன்னொரு பேர் என்ன? இஸ்ராயேல். அப்ப பனு யாக்கூபுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம், பனு இஸ்ராயேலுடைய பிள்ளை என்று நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது எல்லா நபிமார்களும் எப்படி ஆரம்ப காலங்களிலே மன்னர்மார்கள் நபிமார்கள் எல்லாம் பல திருமணம் முடித்திருந்தார்களோ அதுபோன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், அவர் 2 திருமணங்கள் என்ன செய்தார், முடித்திருந்தார். அந்த 2 திருமணங்கள் முடித்திருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதாவது மொத்தம் 9 குழந்தைகள் யார் வழியாக கிடைக்கின்றன? மொத்தம் 9 குழந்தைகள் யார் வழியாக கிடைக்கின்றன? அவர்களது அதாவது ஒரு மனைவி வழியாக. மற்ற 2 குழந்தைகள், ஒன்று புன்யாமீன் என்று வரலாற்றில் அழைக்கப்படக்கூடிய ஒரு குழந்தை, அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த மொத்தமாக எத்தனை? 11 குழந்தைகள். இதுல 2 பேர் ஒரு மனைவிக்கும் மற்ற 9 பேர் இன்னொரு மனைவிக்கும் கிடைத்தவர்கள். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாகவே சொந்த அண்ணன் தம்பிக்கிடையில் பொறாமைகள், பிரச்சனைகள், சச்சரவுகள் வருவது இயல்பு நாம் காணுகிறோம். அப்படி இருக்க 2 மனைவியுடைய பிள்ளைகள் என்கின்ற நேரத்தில் அது வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அதிகம் உண்டு. அதிலும் குறிப்பாக நாம் ஒருவருடைய நேசத்தை எதிர்பார்க்கிறோம் என்று வையுங்கள். நாம் ஒருவருடைய நேசத்தை எதிர்பார்க்கிறோம், இன்னொருவரும் அவரது நேசத்தை எதிர்பார்க்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார், ஒருவர் மீது அதிகமாக என்ன செய்கிறார், இரக்கம் காட்டுகிறார் என்றால் அந்த நேசத்தை எதிர்பார்க்கக்கூடிய இன்னொருவருக்கு என்ன செய்யும், அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அதைத்தான் நாம் என்ன சென்ற வாரம் அதிலே பார்த்தோம். அந்த மனநிலை ஏற்படும். இதே வரலாற்றிலிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுடைய செய்திகளை ஆரம்பிக்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன்னா நான் அதாவது சுருக்கமாகவும் முழுமையாகவும் சொல்ல வேண்டியிருப்பதனால் நான் போகிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் மீது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஒரு அதீத கரிசனை என்ன செய்கிறார்கள், செலுத்துகிறார்கள். மிகவும் கவனம் எடுத்து வருகிறார்கள். அது வெளிப்படையாக இருக்கிறது. அந்த அன்பு, அந்த பாசம், அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு வெளிப்படையாக இருக்கிறது. ஒன்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் ஒரு அழகான குழந்தையாக இருந்தார். குழந்தை அழகாக இருப்பதை எல்லாரும் என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. அந்த குழந்தை ஒரு அலங்கோலமாகவோ அல்லது வேறு நிலையிலோ பிறந்தால் நம்ம பொறுத்து கொள்றோம், அது வேற, நமது குழந்தை என்பதற்காக. ஆனால் எந்த அளவுக்கு முழுமையாக கிடைக்கிறதோ, ஒரு முழுமையான செல்வமாக அது கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம விரும்புவோம். அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரது சகோதரரையும் என்ன செஞ்சாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த முறையில் விரும்பினாங்க, மிகவும் விரும்பினார்கள். அது வெளிப்படையாகவும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன? அதாவது நீங்கள் எல்லா நிஅமத்துக்களையும் என்ன செய்ய வேண்டாம், எல்லோரிடத்திலும் பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். ஃபஇன்ன குல்ல நிஅமத்தின் மஹ்சூதா, ஒவ்வொரு அருள்களும் பொறாமைப்படத்தக்கவைகள். நீங்க நிறைய பேசுனீங்கன்னா உங்களிடத்துல என்னென்ன இருக்குது, உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் மதிப்பு கிடைக்குது என்பதெல்லாம் நீங்க நிறைய பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது பொறாமை என்ன செய்யும், ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எல்லா இடத்துல எல்லாவற்றையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப இந்த அடிப்படையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருந்த அன்பு மற்ற சகோதரர்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு அதாவது ஒரு வித்தியாசமான எண்ணத்தை, ஒரு பொறாமை குணத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த பொறாமை குணம் அதற்கென சில அளவுகள் இருக்கின்றன. சிலருக்கு உள்ளத்துல பொறாமை வரும், அதோட என்ன செஞ்சிருவாங்க, நிறுத்திடுவாங்க. அதுக்கான எந்த செயல்பாட்டில் என்ன செய்வார்கள், ஈடுபட மாட்டார்கள். அதற்காக குறை சொல்ல மாட்டார்கள், வாயை மூடிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அமைதியா இருந்துருவாங்க. ஆனா ஒரு சிலர் இருக்கிறார்கள், பொறாமையுடைய அதீத வெளிப்பாட்டை, உச்சகட்ட வெளிப்பாட்டை என்ன செஞ்சிருவாங்க, செய்து விடுவார்கள். அந்த வெளிப்பாட்டுக்கு ஷைத்தான் என்ன செய்கிறான், தூண்டுகிறான், அந்த சகோதரர்களை தூண்டுகிறான். இதில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மற்ற சகோதரர்கள் காவிர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம் என்பதல்ல.
அவர்கள் எல்லோருமே என்ன முஸ்லிம்கள் தான். அவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள், தந்தைக்கு கட்டுப்பட்டவர்கள், மார்க்க வழிப்படி நடக்கக்கூடியவர்கள். ஷைத்தான் என்ன செய்கிறான்? உலக அபிலாசை காரணமாக சொந்த சகோதரர்களுக்கு இடையில் ஒரு பொறாமை என்ன செய்கிறான்? ஏற்படுத்துகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பற்று இல்லாது விட்டால், தந்தை மீது ஒரு நேசம் இல்லாது விட்டால் அந்த பொறாமை வந்திருக்காது. இவர் யாரோட அன்பு செலுத்தினா எங்களுக்கு என்னன்னு விட்டுருவாங்க. தந்தை மீது என்னது? அவர்களுக்கு ஒரு இரக்கம் இருக்கிறது. ஆனால் தந்தை வந்து கவனத்தை அங்க அதிகமாக காட்டுவதனால் அந்த பொறாமை என்ன செய்கிறது? அவர்களுக்கு உண்டாகிறது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறான். குர்ஆனுடைய ஸ்பெஷாலிட்டியே எல்லா வேதங்களை விட வித்தியாசப்படுகின்ற இடமே என்ன தெரியுமா? வரலாற்றில் தேவையில்லாத விஷயங்களை குர்ஆன் சொல்லாது. இவர் எங்கே பிறந்தார், இவருடைய வரலாறுகள் என்ன, இவருடைய அந்த பின்னணி இதெல்லாம் என்ன செய்யாது? குர்ஆன் சொல்லாது. என்ன தேவையோ அதிலிருந்து என்ன செய்யும்? குர்ஆன் ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இவர்கள் மீது அந்த தந்தையுடைய பேச்சின் காரணமாக, தந்தையுடைய அந்த அதீத வெளிப்பாட்டின் காரணமாக பொறாமை என்ன செய்கிறது? அந்த சகோதரர்களுக்கு ஏற்படுகிறது. இதனால அவர்கள் வந்து தனிமையில ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அந்த முடிவுக்கு முன்னால் தந்தை இடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கண்ட ஒரு கனவை பற்றி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். என்ன சொல்றார் கனவு? நான் வந்து 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்வதே என்னது நான் கனவாக கண்டேன். 11 நட்சத்திரங்களும் அடுத்து என்ன சூரியனும் சந்திரனும் நான் சுஜூது செய்ய கனவு கண்டேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்றாரு? இந்த சுஜூதுக்கு என்ன விளக்கம் அது நான் பின்னால் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்படி செய்ய கனவு கண்டேன் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தை இடத்தில் அந்த கனவை சொல்லுகிறார்கள். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி என்று அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிக்கல. மகன் கனவு கண்டு தந்தை இடத்துல வந்து சொன்னா மகனுடைய கனவை காது கொடுத்து கேட்கக்கூடிய எந்த தந்தையை நம்ம காணலாமா? அவர் என்ன செய்யறாரு? அந்த மகனுடைய கனவை உள்வாங்கிறார். உள்வாங்கி இது ஒரு நல்ல கனவு என்றதை என்ன செய்யறாரு? புரிஞ்சுக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு கனவா இல்லையா? ஒரு அழகான ஒரு கனவு, கனவெடுத்த புரிஞ்சுக்கிறார். இதை என்ன சொல்றாரு? லா தக்ஸுஸ் ருயாக்க அலா இஹ்வதிக், இந்த அதாவது உனது கனவை உனது சகோதரர்களிடத்தில் சொல்ல வேண்டாம், உனது சகோதரர்களிடத்தில் சொல்ல வேண்டாம் என்றார். ஏன்னா அவர் கண்டது நல்ல கனவு. அதனால தான் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், நல்ல கனவுகளை எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது, நம்பிக்கையானவர்களிடத்தில் மாத்திரம் சொல்லணும், எமக்கு நலவு விரும்புகிற மாத்திரம் சொல்லணும். நான் இப்படி ஒரு நல்ல கனவு கண்டேன் என்று நீங்க சொல்றவர் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடியவராக இருந்தான்னு வைங்களே, இதெல்லாம் சும்மா வேஸ்டான கனவுன்னு என்ன செஞ்சிருவாரு? சொல்லிட்டு போயிடுவார். உங்களுக்கு நலவு நடப்பதை அவர் விரும்பவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கனவுக்கும் கெட்ட கனவுக்கும் ஒரு சட்டம் சொல்லிக்கிறாங்க. நல்ல கனவை யார்கிட்ட சொல்லணும்? நம்பிக்கையானவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். கெட்ட கனவை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. நாங்க எப்படி சொல்லுவோம்? யாரிடத்திலும் சொல்லவானா, ஏன்னா ரசூல் சொல்லவானான்னு சொல்லிக்கிறாங்க, உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன். அதான் நம்ம யாரிடத்திலும் சொல்லாம இருக்கிற முறை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்றார். என்ன காரணம் என்றால், அந்த சைத்தான் என்ன செய்வான் என்றால் ஒரு நல்ல கனவை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருப்பான். அந்த வழிமுறைக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எந்த நேரமும் நாங்கள் வழி சமைத்து விடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இன்னொரு கனவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூன்றாவது வகை என்ன? அதாவது ஹதீதுல் மர்இ, அதாவது இந்த அன்னஃப்ஸிஹி, ஒரு மனிதன் வந்து தன்னோட பேசிக்கிறது. சிலவங்க வந்து பல பிஸியோட தூங்கியிருப்பாங்க. அப்படி தூங்குற நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க? பகலில் நடந்தாலும் நைட்டில் கனவுல என்ன செய்யும்? ஓடிக்கிறது. இது கனவல்ல, அது வந்து அந்த மனசு என்ன செய்தை மீட்டி பார்க்கிறது. இப்படி 3 கனவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளை பிரித்தார்கள். நல்லவைகளை யாருக்கு சொல்ல வேண்டும்? நம்பிக்கையானவர்களிடத்தில். கெட்ட கனவை நீங்க என்ன செய்யக்கூடாது? யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அது இறைவனோட நம்மளுக்கு மத்தியில் வச்சுக்கொள்ளணும். சைத்தான் வந்து வேதனைக்காக அதை என்ன செய்யறான்? ஏற்படுத்துகிறான். மூன்றாவது என்ன? நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கொள்ற கனவுகள், இதெல்லாம் கனவு அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இவர் தந்தை முதலாவது எடுக்கிற கவனம் என்னன்னு சொன்னால், மகன் சின்னவர், இதை யார்கிட்ட சொல்லக்கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அட்வைஸ் சரியான அட்வைஸ். நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது? உங்களோட சகோதரர்களிடத்தில் சொல்லக்கூடாது. இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மோசமான தந்தையாக இருந்ததற்காக சொல்லல. இவருக்கு நலவு ஏற்படுவது அந்த சகோதரர்களுக்கு விருப்பம் இல்லை என்பது அவருக்கு தெரியும். எனவே தந்தை என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்யறாரு? நீங்க யார்கிட்ட என்ன செய்ய வேணாம், இதை சொல்ல வேண்டாம் என்று சொல்றாரு. இந்த குர்ஆன் வசனத்திலேயோ ஹதீஸ்களில் எங்கேயும் வரல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு போய் எல்லாரிடத்திலும் சொன்னார் என்று வரல. ஆனால் சில தஃசீர்களை நம்ம பார்க்கிறோம், இந்த செய்தியை தந்தையுடைய உபதேசத்தை கேட்காமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரா? தன் சகோதரர்களிடத்தில் கொண்டு போய் சொன்னார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த விளக்கத்தை வந்து நாங்கள் ஒரு காலம் வரைக்கும் என்ன செஞ்சோம்? அது சரி என்று நினைத்திருந்தோம். ஆனால் மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நடைமுறைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு உணர தெரியாத ஒரு சிறுவராக அவர் இருக்கவும் இல்லை. இந்த கனவை அழகான முறையில் தந்தை இடத்துல சொல்ற அளவுக்கு அவர்கிட்ட என்ன செஞ்சது? புத்தி இருந்தது. அதை போய் தன் தந்தை வேண்டாம் என்று சொல்ற நேரத்தில் சொல்லுகின்ற மனோபக்குவத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கவும் இல்லை. அதனால இவர்கள் வந்து இந்த கனவின் காரணமாகத்தான் அவர்கள் பொறாமை அதிகரித்தது என்று நம்ம சொல்வதற்கு எதுவும் இல்லை.
என்ன சொல்லலாம் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் ஒன்று கூட ஒரு விஷயம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எமது தந்தை எம்மை விட யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் தான் என்ன செய்றாங்க, கூடுதலாக விரும்புகிறார்கள். அப்போ ஒரு கனவை வச்சு மட்டும் அவங்க என்ன செய்ய வாய்ப்பில்லை, இந்த முடிவெடுக்க வாய்ப்பில்லை. தந்தையுடைய வெளிப்படையான அன்றாட அன்பை பார்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த முடிவெடுக்கிறாங்க. இப்படி எடுத்தவர்கள் என்ன முடிவுக்கு வராங்க கடைசியில்? பொறாமை எப்படி வேலை செய்து பாருங்க. தனக்கு விருப்பமான பொறாமை என்பதற்காகவே அவருடைய சகோதரர்களை விரும்பாம இல்லை, அவர்களுடைய அன்பு அந்த வரலாற்றில் வெளிப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது வைத்த அன்பு அந்த அந்த கொலை முயற்சியின் பொழுது, அவருக்கு சதி செய்கிற முயற்சிக்கின்ற பொழுது வெளிப்படுகிறது. என்ன அவங்க மசூரா பண்றாங்க, இவரை நாங்கள் என்ன செஞ்சிருவோம், கொன்று விடுவோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அங்க உள்ள ஒருவர் என்ன செய்யறாரு, ஒரு மூத்த சகோதரர் சொல்றாரு, கொல்லவான, அவரை கொல்ல வேண்டாம், எங்கேயாவது என்ன, அதாவது கயாபத்துல் ஜுப், ஒரு பால்கிணற்றில் அல்லது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரை போட்டு விடுவோம். யல்தகிதுஹு பஅது ஸய்யாரா, யாரா சையாராண்டா இன்றைக்கு என்ன, கார் வாகனங்கள், சையாரா சாரா என்ன நடந்தது விளங்கிட்டா, சையாராண்ட அன்றைக்கு வாகனங்கள், ஏதாவது போகக்கூடிய ஏதாவது ஒட்டகங்களோ வியாபார கூட்டங்களோ என்ன செஞ்சுக்கலாம், அவரை எடுத்துட்டு போகட்டும், இங்க வானா நம்ம ஊரை விட்டு அனுப்பிடுவோன்றான். இதுல தன் சகோதரன் மீது கொஞ்சமும் அன்பில்லை என்றா மற்றவர்கள் அந்த கருத்தை என்ன செஞ்சுக்கணும், இல்ல அவரை கொலை செய்யறதுதான் சரின்னு சொல்லிக்கணும். இந்த ஆலோசனை சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அன்பு இருந்தது. ஆனால் அன்பும் பொறாமையும் ஒன்றோடொன்று சந்திக்கின்ற பொழுது பொறாமை வெல்வதற்கான வாய்ப்புகள் என்ன அதிகம் என்பதை இந்த செய்தி எமக்கு சொல்கிறது. அதனால நம்மளோடு நன்ற முறையில் பழகக்கூடிய எல்லாரும் நம்மை விரும்பக்கூடியவர்கள், நமக்கு நலவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாலும் பொறாமை என்பது அவர்களுக்கு அடைஞ்சிட்டான்னு சொன்னா நிலைமை என்ன செஞ்சிடும், மாறிவிடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய இடம் நம்மளுக்கு போக போகிறது என்பதுதான் அந்த சகோதரர்கள் உணர்ந்த ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்காக வேண்டி அவங்க அடுத்த கட்டமா என்ன செய்யறாங்க, தந்தை இடத்துல வருகிறார்கள். தந்தை இடத்துல ஒரு முறைப்பாடு என்ன செய்கிறார்கள் என்ன, எமது அதாவது நீங்க எங்கட யூசுஃபையும் என்ன செய்யுங்க, யூசுஃப் எங்களோட அனுப்பி விடுங்கள். எதற்காக வேண்டி, நாங்கள் விளையாட இப்படியே இருக்கிறோம், எங்கேயா போய் விளையாடிட்டு வரோம், எங்கேயா போய் விளையாடி கொண்டு வருகிறோம் என்று சொல்றாங்க. ஆனா என்னது, தந்தைக்கு ஒரு பயம் இருந்தது. தந்தைக்கு என்ன, ஒரு பயம் இருந்தது. தந்தை ஆரம்பத்தில் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏதாவது ஓனாய் கடிச்சிட்டு போயிரும், எடுத்துட்டு போயிரும், வானா அப்படி என்று சொல்லி எல்லாம் என்ன செய்யறாரு, ஒரு உபதேசமாக சொல்றாரு. அவருக்கு ஓனாய் மீது இருந்த பயத்தை விட இவர்கள் தான் என்ன செஞ்சது, பயம் இருந்தது. ஏன்னா பொறாமை இவர்கிட்ட இருந்தது. எனவே இதிலிருந்து எங்களுக்கு ஒரு செய்தி குர்ஆன் சொல்லுகிறது, சில விஷயங்களை தவிர்ப்பதற்கு நாசூக்காக நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லி காட்டலாம். ஏனென்றால் ஓனாய் பயத்தை விட தந்தைக்கு எது இருந்தது, தந்தை அந்த சகோதரருக்கு உபதேசம் பண்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி உபதேசம் பண்றாரு, இதை என்ன செய்ய வேண்டாம், இந்த சம்பவத்தை, இந்த கனவை நீங்கள் சொல்ல வேண்டாம், இந்த கனவை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்றாரு. அப்ப ஓனாய் பயத்தை விட எந்த பயம் இருந்தது, இந்த பயம் தான் இருந்தது. அதனால அந்த சகோதரர்கள்ட்ட சொல்றாங்க, ஒரு நியாயமான பயத்தை சொல்றாங்க, ஓனாய் அவரை சாப்பிட்டு விடலாம், கொண்டு போகாதீங்க, இல்ல நாங்க பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லி தந்தையிட்ட சொல்லிவிட்டு எந்த உடன்படிக்கையும் செய்யல, பாதுகாத்துக் கொண்டு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டான். எடுத்துட்டு போனவர்கள் எப்படி பிளான் பண்ணாங்களோ அதுக்கு ஏற்ப என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றுல என்ன செய்யறாங்க, இறக்கி விடுகிறார்கள். கிணற்றுல இறக்கி விட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து தந்தை இடத்தில் அதாவது ரத்தம் தோய்க்கப்பட்ட ஒரு ஆடை என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு வர. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடையை எடுத்து ரத்தம் தோய்க்கப்பட்ட நிலையில் எடுத்துட்டு வராங்க. ஆனால் அதுல மிக முக்கியமான விஷயம், நாங்கள் அதாவது விரிவுரைகளிலே பார்க்கிறோம், தந்தைக்கு அதை பார்த்த உடனேயே பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரன் ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அவர் சொல்றாரு, உங்களுக்கு உங்கள் மனது ஏதோ ஒன்றை அழகாக காட்டி இருக்கிறது, ஒரு எண்ணத்தை ஊட்டி இருக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு, அல்லாஹ் தஆலா பொதுவாக முரணான வேலைகள் செய்கின்றவருக்கு புத்தியில கொஞ்சம் ஷார்டேஜ் ஏற்படுத்திடுவான். அப்போ எவ்வளவு பெரிய புத்தி கூர்மையானவனாக இருந்தாலும் சரி, முரணான வேலையை செய்கிற நேரத்தில் அவனோட மூளை சரியா வேலை செய்யாது. எங்களுக்கு பாதுகாப்பே எங்களோட மூளை தான். அது குறைஞ்சிட்டு வைங்க, லிமிட் சிந்திக்கிற திறன் குறைஞ்சிட்டு வைங்க, எங்களை காட்டி கொடுப்பது எங்களோட மூளை தான். எங்களை காட்டி கொடுப்பதும் எங்களது மூளை தான் என்பதை நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் தவறு செய்கின்றவனுக்கு அந்த நிலை என்ன செஞ்சிருவான், யாராக இருந்தாலும் ஏற்படுத்திடுவான். அந்த அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்த என்ன, அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சிக்க என்ன செய்யல, ரத்தத்தை துவைச்சிட்டு வரல. அவங்க என்னது, அவங்களோட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ட்ரெஸ்ஸை கொண்டு இப்படித்தான் ஓனாய் சாப்பிடுன்னு சொன்னோன்னே, ஓனாய் என்ன கலட்டியா சாப்பிடும், சேட்டை அப்படியெல்லாம் கலட்டி எடுத்துட்டா சாப்பிடும் இல்லை. அப்ப சட்டை என்ன செஞ்சிருக்கணும், கிழிஞ்சிருக்கணும், சட்டை பிரிஞ்சிருக்கணும், எதுவுமே நடந்திருக்கல. அதனால தான் அவர் சொல்றாரு, பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் ஃபஸப்ருன் ஜமீல், உங்களுக்கு உங்கள் மனது எதையோ ஒன்றை அழகாக காட்டி இருக்கிறது, ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். இந்த வார்த்தை இருக்குதானே,
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடத்திலிருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அன்பு அதிகமான, அதாவது ஒரு மகன், அன்பை கூடுதலாக செலுத்திக் கொண்டிருந்த ஒரு மகன் ஓனாய் சாப்பிட்டு என்று சொல்லி வந்து சொல்றாங்க. ஓனாய் மரணம் என்பதில் இப்படித்தான் மரணித்தார் என்று தெரிகின்ற வரைக்கும் உலகத்தில் அது பெரிய ஒரு வேதனை. நமது புள்ள காணாம போயிடுச்சு, மௌத்தாகிறது என்கின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு அளவு ஆறுதல் அடையும். ஆனா என்ன நடக்குது அந்த குழந்தைக்கு தெரியாம இருக்கிறது தானே, அதுதான் வேதனையோட உச்சகட்டம். அது மனசுக்கு என்ன செய்ய, உயிரோடு இருக்கிறாங்களா, எப்படி வாழ்றாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி இருக்கிறானோ என்கின்ற சிந்தனை மரணத்தை விட மிக பாரமானது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு விருப்பமான ஒரு பிள்ளை இப்படி செஞ்சிட்டாங்களே என்பதும், ஓனாய் சாப்பிட்டு விட்டு என்கின்ற சிந்தனை அவர்கள் சொன்னதும், அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஸப்ருன் ஜமீல். இது மிக முக்கியமான ஒரு இடம். ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன் சொன்னாங்க. அழகான பொறுமை என்ன தெரியுமா? நம்மள பொறுமையில பல அந்தஸ்துகள் இருக்குது. அழகான பொறுமை என்பது உங்களுக்கு ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு மனவேதனை வருகின்ற நேரத்தில் எவர்களிடத்திலும் நீங்கள் முறையிடாமல் உங்கள் மனதுக்குள் அதை அடக்கி கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது இருக்கிறதே, இது அழகான பொறுமை. நிறைய பேர் பொறுக்கிறாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த சோதனை எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை சொல்லி நான் ஏதோ பொறுமையா இருக்கிறேன் என்று சொல்றது, அதுக்கப்புறம் நம்ம ஏதோ பொறுமையா இருக்கிறேன் அதை சொல்ற, எல்லார்ட்டையும் சொல்லி 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 எல்லாம் முடிச்சு போட்டு ஏதோ பொறுமையா இருக்கிறேன்றது. அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையில நீங்க பார்க்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதையே பின்பகுதியில் என்ன சொல்றார், இன்னொரு இடத்துல வருகின்ற பொழுது என்ன சொல்கிறார்? அதாவது இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது வேதனைகளையும் எனது உள்ள கிடக்கைகளையும் எனது கவலைகளையும் நான் அல்லாஹ்விடம் தான் முறையிடுகிறேன். நான் உங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்லலையே. அவர் கண் குருடாகின்ற அளவுக்கு அழுதார், வேதனைப்பட்டார், கண்ணீர் வடித்தார். ஆனா யார்கிட்ட சொல்லல? நான் உங்கள்கிட்ட சொல்லல. இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். 30 வருடம் அழுதாலும் சரி, 40 வருடம் அழுதாலும் சரி, அல்லாஹ்வுக்கு முன்னால மட்டும் அழுகிறது இதே, அதான் ஃபஸப்ருன் ஜமீல், அழகான பொறுமை. அதான் அழகான. குர்ஆன்ல நிறைய இப்படி வரும், வஹுஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகான வெறுப்பாக நீங்கள் வெறுத்து விடுங்கள். ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, அழகான பொறுமையாக நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஃபஸ்ஃபஹி ஸஃப்ஹல் ஜமீல், அழகான முறையில் மன்னித்து விடுங்கள். அதாவது அந்த மன்னிப்பு ஏச்சோடு இருக்கக்கூடாது, அந்த வெறுப்பு அதாவது குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, அந்த பொறுமை முறைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. எல்லாம் இருக்கணும் யாருக்கு மத்தியில? அல்லாஹ்வுக்கு எமக்கு மத்தியில இருக்க வேண்டும். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அன்புள்ள சகோதரர்களே, இதை செஞ்சிட்டாங்க. இப்ப அந்த நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், அவர்கள் அந்த ஷரவுஹு என்ற ஒரு வார்த்தை வருகிறது, இதுல இருந்து அவர்களே வெயிட் பண்ணி விற்றார்கள் என்பதுதான் சரியானது. இந்த ஒரு அதாவது அந்த பிள்ளையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விற்பதற்காக இவங்களே வெயிட் பண்றாங்க. அந்த பகுதியால யார் வராங்க? ஒரு பிரயாண கூட்டம் என்ன செய்கிறது? வருகிறது. அந்த நேரத்தில் அவங்க தண்ணீர் எடுப்பதற்காக வாளி என்ன செய்யறாங்க? அந்த கிணற்றுல போடுறாங்க. ஃபஅத்லா தல்வா. அப்ப வாளியை போட்ட நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யறாங்க? காண்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் எடுக்கிற நேரத்தில் எடுத்த உடனேயே யார் இதை விற்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான், இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களே அவர்களே தான் விற்கிறார்கள். ஏதோ ஒரு காரணம், அல்லாஹ் தஆலா காரணங்களை அதில் சொல்லலை, எப்படி சொல்லி விட்டார்கள், என்ன மாதிரி சொல்லி விட்டார்கள்ன்றது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சகோதரர்களே, எல்லாருக்கும் அதில் படிப்பினை இருக்கு. அல்லாஹ் தஆலா விற்கின்ற பொழுது எப்படி சொல்றா தெரியுமா? வஷரவுஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதத்தின் வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன். வஷரவுஹு பிஸமனின் பக்ஸின், அந்த புள்ளையை வித்தாங்க, விற்ற நேரத்தில் மிக கேவலமான விலையில் விற்றார்கள். அந்த சீப்பான விலையில் என்ன செய்தார்கள்? விற்றார்கள். தராஹிம மஅதூதா, இப்படி எண்ணி முடிக்கலாம், அந்த தொகையில் என்ன செய்தார்கள்? விற்றார்கள். வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன், அதில் அவர்கள் மிகவும் தேவையற்றவர்களாக விற்றார்கள். ஒரு தேவையான பொருளை எப்படி விற்பார்கள் அப்படி விற்கல, எனக்கு வேண்டா வெறுப்பா எப்படி விற்பாங்களோ அப்படி அவர்கள் விற்றார்கள் என்று சொல்றாங்க. இது யாருக்கு பொருந்தும்? வியாபார கூட்டம் பொறுக்கினா பொருந்தாது. உங்களுக்கு வியாபார கூட்டம் தான் அதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வித்திருந்தால் அது பொருந்தாது. ஏன்? அவங்களுக்கு அது பெருமதி வழங்குது. சகோதரர்கள் விட்டிருந்தா மட்டும்தான் என்னது அது பொருந்தும். ஏன்னா அவர்களுக்கு பணம் இலக்காக இருக்கவில்லை. அங்க தன் மகனை வித்து சகோதரனை வித்து சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கவில்லை. இவரை தூரமாக கொண்ட எண்ணம் தான் இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்க சொன்னா சாதாரண தொகைக்கு விற்றார்கள். இதுல அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் அதற்கு விற்றார்கள். அவர்கள் செய்த அந்த செயலை இறைவன் அறிந்தவனாக இருந்தான். அதனால நல்ல மக்களாக வாழக்கூடிய எல்லாரும் புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எதிராக ஒரு சதி நடக்குதா, அதை நீங்க கண்கூடாக பார்க்குறீங்களா, அதில் நீங்க தோல்வி அடைகிறீங்களா, மனவிரக்தி அடைகிறீர்களா, அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னது போன்ற வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹு தாலா உங்களுக்கு நடந்ததை அறிந்தவனாகவே இருக்கிறான்.
அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு சதி நடக்குது, உங்களுக்கு எதிராக நடக்கு, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு விடுவை அல்லாஹ்வுடைய வழிமுறையில் அல்லாஹ் ஒரு காலத்தில் என்ன செய்வான், அதை வைப்பான். அதை அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் யூசுஃபுக்கு அறிவித்தோம், அவர்கள் செய்த இந்த செயலை நீ ஒரு காலத்தில் அவர்களுக்கு என்ன செய்வாய், அறிவித்துக் கொடுப்பாய். இந்த வகை எப்படி இருந்தது? நபிமார்களுக்கு அனுப்புகின்ற வகையாக அது இருந்ததா, அல்லது அல்லாஹ் தஆலா உள்ளுணர்வை ஏற்படுத்துவானே, இது நான் ஒரு காலத்தில் என்ன செய்வேன், திருப்பி சொல்வேன் என்கின்ற ஒரு உள்ளுணர்வு மனிதனுக்கு என்ன செய்யும், வரும். இந்த அடிப்படையிலான வகையாக இருந்ததா, அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, அந்த இடத்துல தெளிவாக நமக்கு சொல்லவில்லை. அப்ப அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அவர்களை விற்கிற நேரத்தில் அவர்கள் செஞ்ச அந்த சதி அற்பமாக வித்தது, அதுல அந்த வசனத்துல நின்று யோசியுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா 3 வஸ்ஃப சொல்றான். வஷரவுஹு பிதமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதத்தின் வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன். அவர்கள் அதுல தேவையற்றவர்களாக அற்ப கிரயத்திற்காக மிகவும் சீப்பான முறையில் என்ன செய்தார்கள், விற்றார்கள். அவர்கள் செய்ததை அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருந்தான். அதுல மிக முக்கியம் என்ன தெரியுமா, அவர்கள் எடுத்த உடனேயே முதலாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா, மறைத்தார்கள். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, மறைத்து விட்டார்கள். அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்ற, மறைத்த நேரத்தில் அவர்கள் மறைத்ததை இறைவன் அறிந்தவனாக இருந்தான். அவர்கள் மறைத்ததை இறைவன் அறிந்தவனாக இருந்தான். ஆனா மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை சுதந்திரம் கொடுத்துக்கிறான், வாழுங்க, உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. அதனால அதுல அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நீங்க உலகத்துல ஒவ்வொரு முரணா நடக்கிற நேரத்துல அல்லாஹ் தஆலா தலையிட்டு என்ன செய்ய மாட்டான், உங்களை தடுக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இப்ப எடுத்துக்கொண்டு போய் அடுத்த பிரயாணம் ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் விஷயத்தை என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா நிறுத்திட்டான். அதாவது சகோதரர்களுடைய விஷயத்தை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துக்கு கடத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் சிரியாவிலிருந்து வாழ்ந்த ஒன்றில் ஹிஜாஸுக்கு வரணும், கீழே யமனுக்கு போகணும், அல்லது இந்த பகுதியால் என்ன செய்யணும், எகிப்துக்கு போகணும். சிரியா எகிப்து ஏன்னா அவங்க ரெண்டு ஒரே ஆட்சிக்கு என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். அப்ப எகிப்துக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு செல்லப்படுகிறார். ஒரே நிலப்பகுதியாக இருந்தார்கள், எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுறாங்க. இன்றைக்கு தரை வழியாக என்ன செய்யலாம், போகலாம். இன்றைக்கு என்ன செய்யலாம், தரை வழியாக போகலாம். இன்றைக்கு சுவேஸ் கால்வாய் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப அவர்கள் எங்க கொண்டு செல்லப்படுகிறார்கள், எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அங்க போய் விற்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இனாயத் இருக்குது. சதி நடக்கின்ற பொழுதே இறைவனுடைய கவனம் உங்களில் இருந்துட்டு, நாம் நல்ல மனிதர்களாக இருந்தார். அல்லாஹ் தஆலாவுடைய கவனம், ரகாபா. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், யாருக்கு விற்க வைக்கிறா, அந்த பிரதேசத்திலே உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு. நல்லா புரிந்து கொள்ளணும். 2 வசனம் வரும், மலிக் மன்னர் என்று வரும், இன்னொன்று அசீஸ். அசீஸ் என்று சொல்றது அங்க உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தான் என்னது சொல்லப்படும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னைய காலத்தில் கேட்ட பொறுப்பு என்ன தெரியுமா, அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் எனக்கு தாங்கன்னு சொல்லிதான். அதான் அவர் என்ன செஞ்சாரு, எனக்கு தாங்கன்னு கேட்டார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க விற்கப்படுகிறார், அந்த ஃபேமிலிக்கு, அந்த பொருளாதாரத்தை எனது நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியிலே பொருளாதார அமைச்சராக இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு விற்கப்படுகிறார். அவர் அந்த குழந்தையை அந்த பிள்ளையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்ல ஒரு சிறப்பு வச்சிருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகானவர் என்பதனால அதுல அவருக்கு பல இடங்கள்ல சிறப்பு இருந்தது. அவரை வேலைக்காரரா வச்சுக்கல அவங்க என்ன செய்யல, விரும்பல. அதனால அக்ரிமி மஸ்வா, அவர் கொண்டு வந்து வைஃப்ட கொடுத்துட்டு சொல்றாரு, இவரை நல்ல முறையில் கவனிச்சுக்கங்க, சங்கையாக வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல முறையில் என்ன செய்யுங்க, அவரில் ஒரு கவனம் எடுங்கள் என்று சொல்லி சொல்றாங்க. இவ்வளோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கடத்தப்பட்டுவார். நீங்க யோசிங்க, நாங்க அற்பமா என்ன யோசிக்கிறோம் தெரியுமா, நாங்க இவ்வளோ தொழுதிக்கிறோம், இவ்வளோ ஹஜ் செஞ்சுக்கிறோம், உம்ரா செஞ்சுக்கிறோம், அப்படி இருந்து அல்லாஹ் தஆலா எங்களை என்ன செய்யறான், இல்லை உதவி செய்யறான்ல. நபி கடத்தப்பட்டு அடிமையாக விற்கப்படுறாரு. நபி கிணத்துல வீசப்பட்டு பிசினஸ் குரூப்ல அகப்பட்டு சர்வசாதாரணமாக வித்து இன்னொரு இடத்துல போய் வேலைக்காரன் லெவல்ல விற்கப்படுகிறார். அதை பத்தி அவர் என்ன செய்யல, அலட்டிக்கொள்ளல. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய நடைமுறை நிர்வாகத்தை இப்படித்தான் என்ன செய்வான், வைத்திருக்கிறான். அதற்காக வேண்டிய அர்த்தம் இறைவனை புறக்கணித்தான் அர்த்தம் அல்ல. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க ஒருவராக என்ன செய்யறாரு, வளர்க்கப்படுகிறார். அப்ப அக்ரிமி மஸ்வா, அவரை நீங்கள் கண்ணியமான முறையில் நடத்துங்கள் என்று சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டில ஒரு மகனாக வளர்ந்தார், வேலைக்காரராக வளரல. ஒரு மகனாக, ஒரு ஆட்சியாளருடைய இடத்துல இருந்த ஒரு குழந்தை எப்படி வளருமோ அப்படி வளர்ந்தார். இப்படி ஆட்சியாளர்கள்ட்ட வளர்ந்த வரலாறு எகிப்தில் நிறைய இருக்குது. இன்னொரு நபி சொல்லுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம். இதேதான் நிலைமை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இதேதான் நிலைமை. அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, வளர்றாரு. அவருக்கு ஒரு ஆட்சியாளரிடத்தில் வளரக்கூடிய ஒரு பிள்ளை ஆட்சி முறைகளை கண்டுதான் என்ன செய்யும், வளரும். அந்த நாலேஜெல்லாம் கிடைக்கும். சும்மா வளரண்டா உடுத்துக்கணும் சாப்பாடு அடிச்சுட்டு தூங்குறன்னு அர்த்தம் இல்லை. அங்க இருந்து முழுமையான ஒரு நிர்வாக திறமையோட அந்த பிள்ளை என்ன செய்யும், வளையலாம் பார்க்கலாம். அது ஒரு நாலேஜ், எந்த குடும்பத்தில் வளரணும். ஒரு படித்தவனுடைய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா புக் ரெக்கெல்லாம் நீங்க பிடிக்காத தொடாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், அந்த குழந்தை அதுக்குள்ள தான் வளர்ந்துருக்கு. ஆனா இன்னொரு பிள்ளை அந்த குட்டிங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், எல்லா புக்கையும் கிழிச்சு எறிஞ்சிடும். இன்றைக்கு நம்ம இந்த சவுதி அரேபியாவில் வரக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம்.
அந்த பிள்ளை என்ன செய்ய புத்தகங்கள் அங்கே போய் மிச்சம் என்ன செய்யாது, கேரிக்காது. இதையே நம்ம நாட்டில் போனால் என்ன நடக்கும், அவன் அதான் பெஸ்ட்டாக காணும், அதனால கிழிக்கிற வேலை செய்யும் பழக்கம். அந்த வீட்டிலேயே வளர்ந்ததுனால, அங்கேயே என்னது வளர்ந்து வருவதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பத்தில் பல விஷயங்களை கண்டு செய்கிறாங்க, வளர்றாங்க, கண்ணியமாக வளர்க்கப்படுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இளமை பகுதிக்கு என்ன செய்கிறான், வாரான். ஏன்னா வரலாறு எங்களுக்கு எவ்வளவு படிப்பினை தருமோ அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இளமை பருவத்துக்கு வருகிற நேரத்தில் எவ்வளவு காலம் பிரிவு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு எவ்வளவு வேதனையாக தொடர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு அது கண்டிருப்பார். அன்புள்ள 10 வருடம் 15 வருடங்கள் என்று தாண்டி கொண்டே செல்கின்றன. வேதனை அங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் நிலைந்து மட்டுமல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் நிலையில இருந்து பாருங்க. அவர் ஒரு நபி, அல்லாஹ்வை தொழுதவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், மார்க்க பிரச்சாரத்துக்கு அனுப்பப்பட்டவர். அவர் என்ன நினைக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், நம்மளே அல்லாஹ் தஆலா இப்படி செய்யறான்னு நினைக்கணுமா இல்லையா? இதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி நினைத்தார்களா? அப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை, அந்த மாதிரி நினைக்கவில்லை. காரணம் அல்லாஹ்வுடைய நிர்வாகம், அல்லாஹ்வுடைய முறைமை இப்படித்தான் இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்தை அடைகிறார்கள். அதற்கே உரிய ரவுனக், ஜமால், அந்த அழகு எல்லாம் அவர்கள் என்ன செய்து செழிப்பாக வெளிப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிக அழகான ஒரு இளைஞராக வளர்கிறார்கள். அழகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள், நல்லவர்களுக்கு ஒரு சோதனை, அப்படித்தானே? அழகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அருள், நல்லவர்களுக்கு ஒரு சோதனை. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இளமையாக வளர்ந்து எந்த வீட்டிலே வளர்க்கப்பட்டாரோ அந்த வளர்த்த பெண்மணியை இவர் அந்நியர், இன்னொரு வீட்டில் இருந்து வந்தவர் என்கின்ற சிந்தனையால ஆசைக்கு தூண்டப்படுகிறார், எண்ணத்திற்கு தூண்டப்படுகிறார். அதற்கு அர்த்தம் அவ ஒழுக்கங்கெட்ட பெண்மணியாக இருந்தா, மோசமான ஒரு பெண்மணியாக இருந்தா, சிலர் என்ன வசனம் சொல்றது தெரியாம அவசரம் என்ன செஞ்சிடறாங்க, விபச்சாரியா இருந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு சொல்லிடுறாங்க. விபச்சாரம் செஞ்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா? சொல்லல. இயற்கையா எல்லாருக்கும் வருவது போன்ற ஒரு சிந்தனை அவருக்கு என்ன செஞ்சது, வந்தது. அவ சிறந்த பெண்மணியாக இருக்கல, மோசமான பெண்மணியாக இருந்தான்னு அர்த்தம் அல்ல. அவ என்ன செஞ்சான், அதாவது இந்த அடிப்படையில் வளர்ந்தவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகும் அவர் அந்த வீட்டில் இருக்கிறது, இவருக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணமும், இவருக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணமும். அதனால தான் பிரயாணத்தில் மார்க்க ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடு இருக்கின்றவருக்கு சிறப்பு அதிகம். ஏன்னு சொன்னால் ஊர்ல இருக்கிற நேரத்தில் என்னது, ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்கு, குடும்பம் இருக்கு, அதற்கு ஊர மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, இருக்கு. தனிமையில போக போக யாரும் இல்லை. எனவே அல் முசாஃபிரு ஷைத்தான், தனியே பிரயாணிக்கின்றவன் ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இப்படி சொன்னாங்க? அவனுக்கு பார்க்கிற கேட்கறதுக்கு சூழல் ரீதியாக எதுவுமே இல்லை. அவனுடைய பாவத்துக்குரிய ஆசையும் தூண்டுதலை லேசா என்ன செய்யும், அவனிடத்திலே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வளர்ந்த நேரத்தில் இந்த ஆசையை ஒரு முறை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வகல்லகத்தில் அப்வாப வகாலத் ஹைதலக். வீட்டுடைய கதவுகளை எல்லாம் மூடிவிட்டு அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விபச்சாரத்திற்காக அழைக்கிறார். நேரடியாகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்றாங்க, விபச்சாரத்துக்கு அழைக்கிறாங்க. இதை ஒரு கணமும் எதிர்பாராத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாப்பான, மஆத்ன்றது பாதுகாப்பு. கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய அக்ரிமி மஸ்வாஹு அஹ்ஸன மஸ்வாய. தந்தை அவர் என்ன சொன்னார், முதல்ல கொண்டு வந்து விட்ட உடனே அக்ரிமி மஸ்வாஹு, அவரை நல்ல முறையில் என்ன செய்யுங்க, பார்த்துக்கங்கன்னு சொன்னார். இவர் பாதுகாப்பு தேர்ந்த இடத்துல என்ன சொன்னாரு, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, இவர் எனது எஜமானர், என்னை சிறந்த முறையில் கவனிச்சுக்கிறாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் துரோகிகளை விரும்புவதில்லை, அல்லாஹு தஆலா துரோகிகளை விரும்புவதில்லை சொல்றான். அவர் நிர்பந்தித்த நேரத்தில் இவர் என்ன செய்யறாரு, வேகமாக ஓடி வரார், வேகமாக ஓடி வரார். ஓடி வந்து வாசலுக்கு வந்த உடனேயே பின்னால் என்ன செய்யறா, கடுமையாக அந்த விபச்சாரத்துக்கு முயற்சி செய்திருக்கிறான். காரணம் அவருடைய ட்ரெஸ் என்ன செய்யுது, கிழிகின்ற அளவுக்கு அந்த பெண்மணி இவரை விரட்டி என்ன செய்யறாங்க, அதுக்கு நிர்பந்திக்கிறாங்க. திடீர்னு வந்தவங்க எதேர்ச்சியாக, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னனே, தவறு செய்கின்றவர்கள், சதி செய்கின்றவர்கள், பிழை செய்கின்றவருடைய புத்தியால என்ன செஞ்சுவா, நல்ல கூர்மையில ஒரு ஷார்டேஜ் ஏற்படுத்துவாண்டு. கணவன் இருந்தா இந்த தவறு செய்யற சிந்தனாவுக்கு வந்திருக்குமா, வந்திருக்காது. ஆனா கணவனை எதிர்பார்த்திப்பாவா, எதிர்பார்க்கல. அங்க போய் விழுந்த முன்னுக்கு போன உடனே யாரை பார்க்கறாங்க, கணவனை பார்க்கறாங்க. விளங்கிட்டா, பார்த்த உடனே இவ்வளவு அன்பும் இவ்வளவு நேசமும் இவ்வளவு பாசமும் இருந்துதானே விபச்சாரத்துக்கு கூப்பிட்டா. உண்மையிலேயே நேசம் இருந்திருந்தா என்ன செய்யணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாத்தணுமா இல்லையா? யாரு, அந்த மனைவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன அவனை விரும்புறா, மனசால நேசிக்கிறா, அப்படித்தானே? அப்ப காப்பாத்தணுமா இல்லையா? முதலாவது என்ன செஞ்சா,
உங்களது மனைவிக்கு அநியாயம் இழைக்க நினைத்த, உங்களுக்கு துரோகம் இழைக்க நினைத்தவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னான். இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம். நம்மளுக்கு காட்டக்கூடிய போலி அன்புகள், இந்த உலக லாபத்திற்காக வேண்டி உன்னை மறக்க மாட்டேன், நீ பிரிந்தா நானும் மௌத்தாயிருவேன், சரியா, இந்த மாதிரி உயிர் விஷயங்கள்லாம் இருக்குதானே, தனது கற்பையே இழக்கிற இடத்துக்கு வாராவ. அப்படின்னா அது பாசம்னு அர்த்தம் அல்ல, அது இனி இல்லைன்னு அர்த்தம் அல்ல. அப்படி அளவுக்கு அன்பு கொடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ற கது ஷகஃபஹா ஹுப்பா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நடவடிக்கைகள் என்ன, அதாவது இவருக்கு நிறைய இரக்கத்தையும் ஆசையும் நேசத்தையும் என்ன செஞ்சுட்டு ஏற்படுத்தி விட்டது. இப்படி ஏற்படுத்தி விட்டதனால என்ன நடக்குது, அவருக்கு அன்பு ஓவராகி விபச்சாரத்துக்கு அழைக்கிறான். கடைசி கட்டத்தில் என்ன செய்யணும், காப்பாற்றணுமா இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்ய வேண்டும், காப்பாற்றி விட வேண்டும். அகப்பட்டோன்னு என்ன செஞ்சுட்டா, மாட்டி விட்டு. என்ன செய்றீங்கன்னு சொன்ன உடனே இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பி ஓடி வந்தது மட்டுமல்ல, ஒரு அவப்பெயரும் கிடைக்குது. மோசமான ஒரு இதால் அவப்பெயரும் கிடைக்கும். விபச்சாரம் செஞ்சிருந்தா இந்த பேர் என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காதுன்ற லெவல்ல இருக்குது. அப்ப அந்த நேரத்தில் இது ஒரு பிரச்சனையாக இல்ல, நான் அல்ல, இவ தான் என்ன செஞ்சா, என்னைய மோசமான ஒரு உறவுக்கு அழைத்தார் என்று சொல்லி சொன்ன நேரத்திலும் கூட ஷேக் அந்த எல்லாரும் அதிலே கவனிச்சிருக்கிறாங்க, சரியா, மோசமான உறவுகளை தப்பி வைக்க வேண்டிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்களா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த நிலைமை கடைஞ்சிட்டாங்களா சொல்றாங்க, முறைப்படுறாங்க. முறைப்பட்ட நேரத்தில் இப்ப தீர்ப்புக்காக ஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லிஹா, அந்த குடும்பத்திலிருந்து என்ன செய்றாங்க, ஒருவர் வாரார், தீர்ப்பு சொல்லணும். குடும்பத்திலிருந்து ஒருவர் வாரார், வந்து சொல்றாரு, இதுக்கு ஒரு தீர்ப்பு நான் சொல்றேன், இதுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறேன். என்ன தீர்ப்பு, இவருடைய சட்டை முன்பகுதியால் அதாவது இந்த கிழிஞ்சி இருந்தான்னு சொன்னா யார் விபச்சாரத்துக்கு காரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனால் இன் கான கமீசுஹு குத்த மின் துபுரின், பின்னால கிழிந்திருந்தால் இவர் ஓடி வந்திருக்கிறாரு, அவதான் என்ன செஞ்சுக்கிறாங்க, பறிச்சுக்கிறாங்க என்று அர்த்தம். அவதான் என்ன செஞ்சு இழுத்து கிழிச்சிக்கிறான் அர்த்தம் அப்படின்றான். இந்த விஷயத்தை வைத்து எடுக்கிறாங்க. பார்த்தால் அந்த இடத்துல சட்டை என்ன செய்கிறது, பின்னால் கிழிந்திருக்கிறது. சட்டை கிழிஞ்சது விளங்குது, ஆனா எப்படி கிழிஞ்சது அந்த இடத்துல முடிவு வருது. அப்ப யார் பிழை செஞ்சுக்கிறா, இப்ப அவருடைய மனைவி தான் பிழை செஞ்சுட்டு வந்துட்டு. அப்ப அவர் சொல்றாரு, யூசுஃபு அரில் அன்ஹாதா, கணவர் சொல்றாரு, அசீஸ் யூசுஃபே இதை விட்டுருங்க அப்படின்ற. நல்ல ஒரு கணவராக அவர் இருக்கவில்லை, நல்ல ஒரு மனிதராக அவர் என்ன செய்யல, மிகச்சிறந்த ஒரு ஆறாக இருக்கல, ஒழுக்க இருந்தது, ஒரு உயர்ந்த கட்ட ஒரு நல்ல மனிதராக அவர் என்ன செய்யல இருக்கல. யூசுஃபு அரில் அன்ஹாதா, இதை விட்டுருங்க. மனைவியை பார்த்து சொல்றாரு, வஸ்தக்ஃபிரி லி தம்பிக் இன்னகி குன்தி மினல் காத்தியின், நீங்க உங்களோட பாவத்துக்கு என்ன செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, நீங்க தான் என்ன செஞ்சுக்கிறீங்க, பிழை செய்திருக்கிறீர்கள். இதோட முடிச்சிடலாமா ஒரு கணவன், இவ்வளவு தெளிவா தெரியுது, வளர்த்த பிள்ளை இந்த மாதிரி நடந்தன்னு சொல்லி வஸ்தக்ஃபிரி லி தம்பிக், உனது பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடிக்குங்க, இன்னகி குன்தி மினல் காத்தியின் என்று முடிச்சிடலாம். இதற்கெல்லாம் பின்னால் சகோதரர்களே இது முடிஞ்சது, சுப்ஹானல்லாஹ். அதாவது இதற்கு மனைவி தான் ஃபர்ஸ்ட்டுக்கே அந்த சிறையை பத்தி ஆலோசனை சொல்றா, இவருக்கு தண்டனையா சிறை கொடுக்கணும், அவதான் ஆலோசனை சொல்றா. ஆனா அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சது. ஊர்ல செய்தி பரவுகிறது, ஊர்ல செய்தி பரவுகிறது. இதுல என்ன விளங்கணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பரத்தல்ல, அசீஸ் பரத்தல்ல, மனைவியும் பரத்தல்ல, பரத்துறதுக்கு 4 பேர் இருந்தீங்களா இல்லையா, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி செய்தி இந்த அரண்மனைக்குள்ள இருந்து வெளியே ஓன்னு என்ன செய்யுது, பரவுது. என்ன, அதாவது இம்ரஅத்துல் அசீஸ் துராவிது ஃபதாஹா, அதாவது அசீஸுடைய மனைவிக்கிறாவே அவ என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னை வேலைக்காரனை போய் என்ன செய்யறா, இந்த மாதிரி விபச்சாரத்துக்கு அழைச்சிக்கிறா, இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இப்படி போயிட்டாவா, கது ஷகஃபஹா ஹுப்பா, இப்படி அவத்தனுக்கு இந்த மாதிரி ஏற்படும் என்ற செய்தி ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஊர் மக்கள் பேச ஆரம்பிச்சா ஈமானி உணர்வு என்ன செய்யும், அடே இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஒரு செய்தி பரவிட்டேன், என் கணவனுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டுட்டேன் என்று தானே தடமாறணும். அவ என்ன நினைக்கிறா தெரியுமா, வேலைக்காரனா நீ நினைக்கிற வேலைக்காரன் அல்ல, அப்படி என்கின்ற செய்தியை நிரூபிப்பதற்காக விபச்சார மாநாடு கூட்டுறா. என்ன மாநாடு, விபச்சார மாநாடு. அதுக்கு ஆதாரத்தை பாருங்க. அவ என்ன செய்யறான்னா, அந்த ஊர்ல உள்ள பெண்களை எல்லாம் வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிடுறான். ஊர்ல அது விருந்துக்கு நோக்கம் விருந்து அல்ல, விருந்துக்கு நோக்கம் விருந்து அல்ல, அந்த பெண்களை எல்லாவற்றையும் அந்த அரண்மனைக்கு விருந்து கூப்பிடுறான். கூப்பிட்டு சரியா அவங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்யற, முத்தக்கான எல்லாருக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யறான். எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்படுது, எல்லாருக்கும் ஒரு கத்தி என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைச்சி போங்கன்னு சொல்றான். இவன் என்ன செய்யறான், அவர்களுக்கு மத்தியில் போங்கன்னு சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டில் வளர்ந்தவர், நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் என்ன செய்யறாரு, அவர் இருக்கிறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சர்வசாதாரணமாக போற மாதிரி இதுக்கு எதுக்கு போறவருக்கு இல்லை, சர்வசாதாரணமாக போற மாதிரி போறார். போன உடனேயே இவன் என்னத்துக்கு என்ன நோக்கத்துக்கு அந்த இதை ஏற்பாடு செஞ்சான்னு பாருங்க. போன உடனேயே இவர்கள் என்னது,
இந்த சாப்பாடுக்காக வேண்டிய அந்த இதில் வெட்டிக்கிட்டு இருந்தவங்க கத்தான ஐதியகுன்னு தங்களுக்கு தெரியாமல் கை என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டிட்டார்கள். சாதாரண ஆளகண்டா கை வெட்டுப்படாது. சாதாரண ஆளகண்டு சொன்னால் மிஸ்டேக்காக இன்னொரு கவனம் போகாது. மனசு வந்து ஓவராக ஒன்றில் கவனம் போகிற நேரத்தில் தான் வேற மாதிரியான வேலை என்ன செய்யும் வரும். இப்போ நான் பயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு வேற இடத்துல கவனம் போச்சுருவீங்களே, பேச்சு வந்துட்டு இருக்கும், மிஸ்டேக்கால என்ன செய்யும் வரும். எதற்காக வரும்னு சொல்லுங்க பாப்போம். என்ன கவனம் வேற இடத்துக்கு திரும்புதுன்னு அர்த்தம். அதே கவனம் தான் அங்கே நடக்கும். அதே நடந்து அவங்களுக்கு வந்து கவனம் என்ன செஞ்சுட்டு கன்சன்ட்ரேஷன் அப்படியே அங்கே போயிட்டு என்ன செய்யற மட்டும் இங்கே மறந்துட்டு கத்த அடாயிடியோ கையை வெட்டிக்கிட்டாங்க. வெட்டி கொள்கிற நேரத்தை பயன்படுத்தி இவ சொன்னா ஃபதாலி குன்னல்லதி லும் துன்னனிஃபி, இதைத்தான் நீங்க எனக்கு ஏசுனீங்க, இதைத்தான் நீங்க எனக்கு குறை சொன்னீங்க, இதைத்தான் விமர்சிச்சீங்க. அனராவத்துஹு அன்னஃப்ஸி, நான் தான் கூப்பிட்டேன்டா, நான் தான் விபச்சாரத்துக்கு அழைத்தேன், நான் தான் மோசமான செயலுக்கு அழைத்தேன். அனராவத்துஹு அன்னஃப்ஸி, இவ்வளவு பகிரங்கமா எல்லாருக்கும் முன்னுக்கால எதற்கு நான் ஏற்பாடு செஞ்சேன் என்று அந்த பெண்மணி சொல்றாங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹாஷலில்லா, அதாவது அந்த அதாவது மஹாதா பஷரன் இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் வந்து மனுஷரே அல்ல, மனிதன் அல்ல, இவர் வந்து நிச்சயமா ஒரு சங்கைக்குரிய ஒரு மலக்காக தவிர வேற யாரும் இருக்கிறார். அன்புள்ள சகோதரர்கள், அப்படி என்றால் யூசுப் அழகனை கற்பனை பண்ணிப்பார், எவ்வளவு ஒரு அழகான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். இதை எல்லா பெண்களும் சொன்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பெண்மணி என்ன சொல்றா? ஃபதாலி குன்னல்லதி லும் துன்னனிஃபி, இதைத்தான் நீங்க எனக்கு விமர்சிச்சீங்க. அனராவத்துஹு அன்னஃப்ஸிஹி ஃபஸ்தஅஸம், நான் தான் அழைத்தேன், அவர் தப்பி விட்டார். அவர் என்ன செஞ்சிட்டாரு? தப்பி விட்டார். வல இல்லம் யஃஅல் மா ஆமுருஹு லயுஸ்ஜனன் வல யகூனம் மினஸ் சாகிரீன். சுப்ஹானல்லாஹ். நான் மறுபடியும் அழைப்பேன், மறுபடியும் வர சொல்லுவேன். நான் சொல்வதை அவர் கேட்காது விட்டால், செய்யாது விட்டால் சிறையில் அடைக்கப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார் என்று 2 வார்த்தை சொல்றோம். லயுஸ்ஜனன் வல யகூனம் மினஸ் சாகிரீன். நல்ல முறையில் சிந்திச்சு பாருங்க, ஈமானை மனதுக்கு எடுத்து சிந்திச்சு பாருங்க, சூழலை எடுத்து சிந்தித்து பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எந்த உறவும் குறை செல்வதற்கு அந்த ஊர்ல இல்லை. தவறு செஞ்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறிலே ஈடுபட்டா எங்கேயோ வித்துப்பட்டு வந்தபடி தானே, வேலைக்காரப்படி தானே, செய்யத்தான் செய்வேன், கவனமா இருக்கணும், இவ தான் ஒழுக்கமா இருந்திருக்கேன், ஊர் என்ன செய்யும் பேசும். அந்த மாதிரி ஒரு சூழல் இவங்க தான் வளர்த்தது. வளர்க்கிற நேரத்தை ஒழுங்கா வளர்த்திருக்கணும், கவனமா இருந்திருக்கணும், இவ சேஃப்டியா இருந்திருக்கணும் சொல்லுவாங்க. யாருக்கு பிரச்சனை வராது? யூசுப் சரி, ஜெயிலுக்கே அவர் இந்த குற்றச்சாட்டால போனால் அவருக்கு அவமானப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அந்த சமுதாயத்தில் அவருக்கு உறவுகள் இல்லை, எல்லா விதமான மானம் இழக்கக்கூடிய எந்த எதிர்ப்பு நிலையும் அங்கே இல்லை. ஒன்று. இரண்டாவது, முழுமையாக நான் சுத்தவாளி என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டு, 2ஆம் முறை தவறு நடந்தால் இவன் மறுபடியும் என்ன செஞ்சுக்கிறான்? திருப்பி திருப்பி வந்து செஞ்ச தொல்லை கொடுத்ததுனால இந்த தவறு நடத்திக்கொண்டு பேசுறதுக்கு ஒரு சமூகம் இருக்கும். ஆனால் இவ்வளவு பெண்களுக்கு மத்தியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி அவமானப்படுத்துகிற நேரத்தில் அவர் சொல்றா, வல இல்லம் யஃஅல் மா ஆமுருஹு லயுஸ்ஜனன் வல யகூனம் மினஸ் சாகிரீன், சிறையில் அடைக்கப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார், நான் சொல்லுவதை அவர் செய்யாது விட்டால் என்று சொல்ல நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வஇல்லா அதா வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வஅகும் மினல் ஜாஹிலீன். ஈமானிய உள்ள ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டிய வசனம். எப்படி சொல்றாரு? கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி, அவர்கள் என்னை அழைக்கின்ற இந்த மோசமான வேலையை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது இறைவனே என்று சொன்னார்கள். அவர்கள் அழைக்கின்ற இந்த மோசமான செயலை விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தது. கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. அன்புள்ள சகோதரர்களே, இதை சொல்லுகிற நேரத்தில் எமது காலத்து சிறைச்சாலைகளை கற்பனை பண்ண வேணாம். அதெல்லாம் பொது சட்டங்கள் இப்போ ஓரளவாவது இருக்குது. அங்க வந்து பொது சட்டங்களே இல்லை. அந்த மன்னர் என்ன தீர்ப்பதான் தீர்ப்பு, என்ன நடக்குமா தீர்ப்பு, அதை விசாரிக்க எந்த பொது நிலைகளும் என்னது சமுதாயத்தில் இல்லை. ஜெனீவா கிரிவான எந்த சட்டம் ஓரளவுக்காவது என்னது பேரளவுலையாவது இல்லை. எதுவுமே இல்லாத காலத்தில் சொல்றாங்க, அவர் எனக்கு கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அவர்கள் அழைக்கின்ற விபச்சாரத்தை விட எமக்கு சிறைச்சாலை சிறந்தது என்று சொல்லிட்டு சொன்னார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். யா அல்லாஹ், இவர்களது சதியை விட்டு நீ என்னை திசை திருப்பாது விட்டால், என்னை நீ திருப்பி விடாது விட்டால், நான் அந்த வழிக்கு இணங்கி போய் நானும் மடையனாக ஆகிவிடுவேன், நானும் அறியாமல் போய் விடுவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது உள்ளத்திலே உள்ள இஹ்லாஸோடு இறைவனிடத்தில் செஞ்சாங்க, முறைப்பட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், சுப்ஹானல்லாஹ், ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன,
இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். அவர்கள் செய்த அந்த சதியை விட்டும் நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றினோம். ஏன் தெரியுமா? அவர் இஹ்லாசுள்ள எமது அடியார்களில் ஒருவராக இருந்தார். இஹ்லாசுள்ள எமது அடியார்களில் ஒருவராக இருந்தால் ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். பாவத்தை விடுவதில் இஹ்லாசுள்ள ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. அந்த இஹ்லாஸ் என்றால் என்ன தெரியுமா? நாம் பாவத்தை விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதான் அங்க நீங்க சொல்ல வந்தது. அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நான் எதை இழந்தாலும் சரி, நான் இந்த பாவத்தை விட ரெடி என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது. நீங்க பெரிய இபாதத்தாளியாக இருந்து பெரிய சூஃபியாக இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க என்ன நிலையில இருக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் விட்டுறணும், இந்த பாவத்தில் நான் ஈடுபடக்கூடாது, இதற்காக வேண்டி நான் என் உயிரை இழந்தாலும் சரி. இந்த இஹ்லாஸோட இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன். அல்லாஹ் தஆலா அவர்களது சதியை விட்டு அவர்களை காப்பாற்றினான். அவர் எமது இஹ்லாசுள்ள அடியார்களில் ஒருவராக இருந்தார். இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கும் நிறைய நடுத்தர வயது உள்ளவர்களுக்கும் பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், விடுதலை பெறுகின்ற எண்ணம் அவர்களிடத்தில் இல்லை. ஒரு அரைவாசி விட்டா நம்மளுக்கு இது கிடைக்காம போகும் என்கின்ற ஆசை வேறு இருக்கிறது எல்லா விஷயத்திலையும். ஆனால் அப்படி இல்லாமல், இனி நம்மளுக்கு இது வானா, நான் இதற்காக வேண்டி என்னமும் செய்யறடி, குடும்பத்தை இழக்கிறடி, சொத்தை இழக்கிறடி, ஆட்சி இழக்கிறடி, பதவி இழக்கிறடி, பணத்தை இழக்கிறடி, எது வேணா ரெடி என்று நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு வழியில சமைச்சிடுவாரு. என்ன அவர் இஹ்லாசுள்ள அடியாராக இருந்தான்னு சொல்றான். சரி, அல்லாஹ் தஆலாட்ட யூசுப் என்ன சொன்னாரு? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்த என்று சொன்னாரு. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களை விட்டு நான் என்ன செஞ்சேன்? அந்த சதியை விட்டு திசை திருப்பினேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சதியை திசை திருப்போட்க்கு என்ன இடத்தை சொன்னாரு? சிறைச்சாலை. அல்லாஹ் எங்க அனுப்பினா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை? சிறைச்சாலை. அதுல அதான் இஹ்லாஸ். யா அல்லாஹ், நான் உலகத்தை இழந்தாலும் இந்த பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் உலகத்தை இழக்க வைப்பான். நீ சொல்றது உண்மையா இருந்தா உலகத்தை இழந்து காட்டு என்று வைப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் சும்ம பதாலஹும் மின் பஅதி அன் ரஅவுல் ஆயாத், எல்லா அத்தாட்சிகளையும் கண்ட பின்னால் அவங்களுக்கு தோன்றியது யூசுஃபை ஜெயிலில் போடுறதான் சரி. அப்பதான் யூசுப் குற்றவாளி, அவர்கள் குற்றவாளி என்றது ப்ரூஃப் ஆகும். மானத்தை காப்பாற்றலாம், மானத்தை காப்பாற்றலாம், குடும்ப மானம் போகாது என்பதற்காக இந்த வேலையை செய்யறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். இப்ப நீங்க என்ன புரியணும் தெரியுமா? ஒரு நல்ல இஹ்லாஸ் உள்ள அடியாருடைய இடத்துல இருந்து யூசுப் எடுத்துக்குவாங்க. பாவம் செய்யல, பாவம் விடுவதில் இஹ்லாஸா இருந்தீங்க, பாவத்தொட்டு தூரமாக இருந்தீங்க, பெரும் பெண்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் இஹ்லாஸா இருந்தீங்க, சிறைச்சாலை என்றாலும் பரவாயில்ல என்று சொன்னீங்க. அதுக்கு பின்னால நீங்கள் குற்றம் செய்தவர் என்ற பேரில் சிறைச்சாலைக்கு போறீங்க. மனசு நிம்மதியா இருக்குமா? நல்ல ஈமான் உள்ள அடியார்களுடைய உள்ளமாக இருந்தால், யா அல்லாஹ், நான் விபச்சாரத்திலிருந்து தப்பிவிட்டேன், மக்கள்கிட்ட பேச்சை விட்டுருங்க, நான் விபச்சாரம் தப்பிவிட்டேன், இனி என் மனம் ஆசை வைத்தால் என்ன செய்ய முடியாது, இனி விபச்சாரத்துக்கு நான் போக முடியாது என்று புகழுகின்ற உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கும். அவன் ஒன்றை மட்டும் நான் பார்ப்பான், நான் பாவத்தையும் தப்பிட்டேன், எனக்கு என்ன இழந்தேன்னு பார்க்க மாட்டான். அடே, நான் அசீஸ்ட வீட்டில் வாழ்ந்தேன், இவ்வளோ இருந்தேன், இந்த குடும்பத்தை இழந்து அதை இழந்து இதை இழந்துட்டேனே என்று பார்க்க மாட்டான். பாவத்தை விட்டு விட்டேன்னு மட்டும்தான் பார்ப்பான், பாவத்திலிருந்து தப்பி விட்டேன்னு தான் பார்ப்பான். அதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைந்த சந்தோஷம். அவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு. அல்லாஹ் தஆலா அவங்க காலத்தை எவ்வளவு வச்சான்? நீண்ட காலம் உங்களுக்கு இருக்கிறாரு, மிச்ச காலம் இருக்கிறாரு. மிச்ச காலம் இருந்த பின்னாலும் அவர் அந்த ஜெயிலுக்குள்ள செய்தது என்ன? அந்த சிறைச்சாலைக்குள் செய்தது என்ன? மார்க்க பிரச்சாரம். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில மார்க்க பிரச்சாரம் நடந்த இடமாக அல்லாஹ் முதலாக அறிமுகப்படுத்துவது எது? சிறைச்சாலையை. தனக்கு அவர் பாருங்க, இவ்வளவு சோதனை நடக்குது, மார்க்கத்துக்கு முரணானவர்களுக்கு உயர்வு கிடைக்குது, அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு அவரோடு 2 பேரும் ஜெயிலுக்குள் நுழைகிறார்கள். அவர் போற டைம்லயே 2 பேர் நுழைகிறார்கள். அப்ப அவங்க 2 பேரும் சிறை தோழர்கள். அவர்கள் இருவரும் யார்? சிறை தோழர்கள். அவர்களோட ஒரு பேச்சு கொடுக்கிறார். பேச்சு கொடுப்பதற்கு முன்னால் இவருடைய நல்ல தன்மைகளை எல்லாம் பார்த்து, இவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க 2 பேரும் இவரை நெருங்குறாங்க. நாங்க கனவு கண்டோம், நானும் கனவு கண்டு, இவரும் கனவு கண்டு. யூசுப் சூரா ஃபுல்லா கிட்டத்தட்ட எத்தனை கனவு வருகிறது? 4 கனவுகள் வாரத்தை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். கனவுகள் நிறைய என்ன செய்கிறார்கள், கனவு விளக்குங்கள். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நான் உங்களை நல்ல மனிதராக பார்க்கிறேன், நாங்கள் 2 பேர் கனவு கண்டோம், 2 கனவுகளை விளக்கம் கேட்கிறார்கள். அந்த கனவுக்குரிய விளக்கம் சம்பந்தமாக இன்ஷா நான் ஒரு பகுதியில் சொல்லுகிறேன். இப்போ இந்த கனவுகள் விளக்கம் கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுக்கு சாப்பாடு வருவதற்கு முன்னால நான் இந்த விளக்கத்தை சொல்லிடுவேன். உங்களுக்கு சாப்பாடு வருமே, அதை நீங்க சாப்பிடுவதற்கு முன்னால் இந்த விளக்கத்தை நான் சொல்லி விடுவேன்றாங்க. இது தாவாவில் ஒரு சிறந்த அணுகுமுறை.
ஒருவர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு தேவையை கேட்கிறார், ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவியை கேட்கிறார், அல்லது வேற ஒரு ஆலோசனை கேட்கிறார், மிக தேவையுடையவராக இருக்கிறார். நீங்களும் ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல நிற்கிறீங்க, டைம் எடுத்துருங்க, ஒரு 2 ஹவர். நான் இன்னும் 2 ஹவரில் என்ன செய்யறேன் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லிட்டு மார்க்கத்தை ஆரம்பிங்க, மார்க்க பிரச்சாரத்தை சொல்லுங்க. யூசுப் அந்த டைமை எடுத்துட்டு அவர்களுடைய தேவையும் அதில் இருப்பதனால, யா சாஹிபய சிஜ்ன், ஏ சிறை தோழர்களே, சிறை தோழர்களே, அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பல தெய்வங்கள் இருப்பது சிறந்ததா, அடக்கி ஆளக்கூடிய ஒரு இறைவன் இருப்பது சிறந்ததா? எது சொல்லுங்கன்றான். இருக்குதா இல்லைன்னு பேசல, எது உங்களுக்கு சிறந்ததா படுகிறது அப்படின்னு கேட்கிறார். அப்ப எப்ப பிரச்சாரம் நடக்குது? சாப்பாடு வருவதற்கும் கனவுக்கு விளக்கம் கேட்டதுக்கு இடைப்பட்ட பகுதியில் பிரச்சாரம் நடக்குது. ஆனால் மிக முக்கியமாக இருக்க வேண்டும், அவர்களை வெயிட் பண்ண வைப்பது பெருமதி மிக்க ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கு வந்து ஊர்ல வந்து பிச்சைக்காரர் பிச்சை எடுக்க வருவாங்க, கொடுக்க போறது 1 ரூபா தான். வெயிட் பண்ணுங்க, 2 ஹவருக்கு என்ன செய்யக்கூடாது, வெயிட் பண்ணிட்டு நீங்க நல்லா பொறுமையாக இருக்கணும், வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு 1 ரூபா கொடுத்தான்னு வைங்களே, திருப்பி என்ன செய்ய மாட்டான், உங்களோட ஏரியாவுக்கும் வர மாட்டான், உங்களோட உபதேசத்தை மதிக்க மாட்டான், எதுவுமே எடுபடாது. அதனால கொடுக்கிறது பெருமதியா இருக்கணும். கண்டவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு கொஞ்சம் பேர் விசாரிப்பாங்க. இங்க எங்கிருந்து வரீங்க, சாராயமா குடிக்க போறீங்க, சிகரெட்டா குடிக்க போறீங்க எல்லாம் கேட்டு, அப்படிங்க 1 ரூபா, இதுக்கு தான் இவ்வளவு விசாரணை. 1 ரூபா கொடுக்க போறதுக்கு ஏன் இவ்வளவு விசாரிக்கிறாய், 1 லட்சம் கொடுக்க போறேன் கொஞ்சம் விசாரி, என்னமோ நடக்க போகுது எல்லாம். அப்ப விசாரிச்சோன்னே அந்த ஏழைகள் என்ன நினைக்கிறாங்க, பெருசா தரப்போறாரு உழைக்கின்ற குச்சம் நல்லா பதில் சொல்லி முடிஞ்ச ஒரு சரி, இந்த 1 ரூபா எடுத்து 2 பேர் 50 மாத்தி எடுத்துக்க அனுப்பிடுவாங்க. இந்த லெவலுக்கு இருக்கக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல போறது பெரிய ஒரு விஷயம். வெயிட் பண்ண வச்சாங்க, வெயிட் பண்ண வச்சுட்டு இந்த கேள்வி என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அதற்கிடையில் அவர்களுக்கு விளக்கத்தையும், ஒருவர் அதாவது சிறுவையில் அறைந்து கொல்லப்படுவார் என்பதையும், இன்னொருவர் மன்னருக்கு சாராயம் ஊட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரராக என்ன செய்வார், மாறுவார் என்பதையும் சொல்லிட்டார். அதை செஞ்சு சொல்லிட்டார். ஆனா நினைச்ச மாதிரி விளக்கம் சொல்ல இயலாது. அவர் தலையிலிருந்து சாப்பாடு சாப்பிடக்கூடிய பறவைகளை தான் என்ன செய்ய அவர் கனவா சொன்னாரு. அப்ப அது நம்ம யோசிச்சு பார்த்தா என்ன செய்யும், ஒருவேளை வியாபாரியா அறிப்பாரோன்னா ஓடும், சரியா? அந்த இடத்துல சிலுவையில் அறிஞ்சு கொள்ளப்படுவார்னு ஓடாது. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகையோடு கலந்த அந்த ஞானம் என்ன செஞ்சது, இருந்தது. விளக்கத்தை அவர் சொல்லுறாரு. சொல்ற நேரத்தில் அவர் அறிஞ்சு கொள்றாரு, இதுல ஒருவர் தப்ப இருக்கிறார், இதுல ஒருவர் என்ன செய்யறாரு, தப்ப இருக்கிறார் என்று அவர் நினைத்த விதத்தில் அவர் சொல்லுகிறார். நீ தப்பி போனால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்திருந்தாலும் வழிமுறையை அவர் தேடினார். யார் தப்புவார் நினைச்சார், அவர்கிட்ட சொல்றாரு, உத்குர்னி இந்த ரப்பிக், உத்குர்னி இந்த ரப்பிக், உமது எஜமானனிடத்தில் நீங்க தப்பி போனா என்னைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, என்னைய பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் அசீஸ் அல்ல, பொருளாதார அமைச்சர் அல்ல, யார் அவரு, மன்னர். சிறையில் அடைத்தவர் யாரு, அவர் பொருளாதார அமைச்சர். அப்ப உத்குர்னி இந்த ரப்பிக்கன யாரு, உங்களோட மன்னரிடத்தில் என்ன விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றார். போயிட்டார். ஆனா அவர் வந்து சொல்ல மறந்துட்டார். அதன் காரணமாகவே ஒரு நீண்ட காலம் அதுல என்ன செய்ய வேண்டியிருந்தது, தங்க வேண்டியிருந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இப்ப பாருங்க, இந்த காலப்பகுதியில் மன்னர் ஒரு கனவு காண்கிறார். மன்னன் என்ன செய்யறாரு, இந்த காலப்பகுதியில் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு? அற்புதம் சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய சுன்னா இருக்குதானே, அற்புதமான ஒரு நிர்வாகம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த பகுதியால வந்து சிறைச்சாலை நுழைகிறாரு. ஆனால் மன்னரை அடைவதற்குரிய வழி என்ன? முதலாவது ஒரு சின்ன ஒரு அமைச்சரை பிடிச்சி, நான் சாதாரண ஆளை பிடிச்சி அப்படி போகணும். சிறைச்சாலைக்கு போறதா மன்னர் அடைகிற வழி? ஆனா இறைவன் வழிமுறை 1000ஆக இருக்கும். எங்களுக்குள்ள வரை மன்னரை அடைவதற்கு என்ன வழி, நல்லா படிச்சு அப்படி போய் ஜனாதிபதி ஆலோசகரா போய் அப்படித்தான் நம்ம யோசிப்போம். ஆனா சிறைச்சாலையால் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவான். அல்லாஹ் என்ன செய்வான், அவனோட ரஹ்மத் அப்படி இருக்கும். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னால், அதாவது இந்த மன்னர் என்ன செய்யற, கனவு காண்றார். என்ன கனவு காண்றாரு? கனவு கண்டு அடுத்த நாள் அமைச்சர்மாரெல்லாம் இருக்கிற இடத்துல அவர் சொல்றாரு, அதாவது ஐயுஹல் மலவு அஃப்தூனி ஃபீ ருயா இன் குன்தும் லிர்ருயா தஅபுரூன், நீங்கள் வந்து கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராங்களா இருந்தா ஏதாவது நான் கொஞ்சம் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க. அவர் என்ன கனவு கண்டாரு? நான் 7 மெலிந்த மாடுகள், 7 கொழுத்த மாடுகளை சாப்பிடுவது போன்று கனவு கண்டேன். 7 மெலிந்த மாடுகள், அது கொழுத்த மாடுகளை சாப்பிடுவது போன்று கனவு கண்டேன். அத்தோடு நான் 2 விஷயத்தை இன்னும் சேர்த்து கண்டேன். என்ன? கதிர்கள் இருக்கிறேன், இந்த கதிர்கள் இவைகளில் வறண்டு போனதையும் நான் கண்டேன். 7 வறண்டு போனதையும் பசுமையான 2ஐயும் என்ன செஞ்சேன், நான் இந்த 7ஐயும் நான் என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்றேன். இந்த அதாவது பசுமையான 7 கதிர்களையும் வறண்ட 7 கதிர்களையும் நான் கண்டேன் அப்படி என்று சொல்றார். இதுக்கு என்ன விளக்கன்றார்? விளக்கம் தெரியாட்டு என்ன செய்யணும், விளக்கம் தெரியாணும். அங்குள்ளவங்களை காலு அதுகாத்து அஹ்லாம், இதுல சும்மா வீண் கனவுகள், இதெல்லாம் என்னது வேஸ்ட், முடிஞ்சு. இதான் நிறைய பேர் தெரியான்னு சொல்றது இல்லை, வேற விளக்கம் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் சொன்னாங்க என்னது, வமா நஹ்னு பி தஅவீலில் அஹாதீஸி ஆலிமீன், எங்களுக்கு வந்து இந்த கனவுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியாத ஒரு சிலர் சொன்னார்கள். இந்த நேரத்தில்
சாராயம் ஊற்றி கொடுத்துட்டாரு, ஜெயிலிருந்து வந்தாரு, சிறைச்சாலையிலிருந்து. அவருக்கு என்ன செய்கிறது? இன்னும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகம் வருது. விளக்கம் சொன்னாரே, அவர் கொல்லப்பட்ட சரிதானே, நாங்கள் தப்பின சரிதானே. சகோதரர்களே, உங்களை உயர்த்துவதற்கு சாதாரண ஒரு ஏழை காரணமாக இருக்கலாம். சாதாரண ஒரு ஏழை காரணமாக, பெரிய பெரியவர்களுடைய கேரக்டர் இல்லாம சாதாரண ஒரு ஏழை என்ன செய்யலாம்? காரணமாக இருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை வருவதற்கு யாருடைய நன்றி உணர்வு காரணம்? அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன சாதாரண சிறைச்சாலை வெளியே போனானே அவன் காரணம். அதனால அவர் என்ன செய்யறாரு சொன்னா, எனக்கு தெரியும், என்னை யூசுப்ட்ட அனுப்பி வைங்க, நான் விளக்கத்தை கேட்டு என்ன செய்றேன், வருகிறேன் அப்படி என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விடுதலை, அதாவது விளக்கம் சொல்வதற்காக என்ன செய்யறார், அங்க போறார். அங்க போன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாருன்னு சொன்னால், விளக்கத்தை அவரிடத்துல என்ன செய்யறாரு, சொல்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கத்தை அவர்கிட்ட சொல்றாரு. அந்த விளக்கத்தை நான் பின்னால் உங்களுக்கு விளங்கப்படுத்தி, அந்த விளக்கத்தை சொல்லி முடித்த பின்னால மன்னர்கிட்ட போய் அவர் சொன்ன உடனேயே மன்னருக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிட்டேன். அது ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியான ஒரு தீர்வுக்கு என்ன செய்யறார். சுப்ஹானல்லாஹ், பொருளாதார அமைச்சருடைய வீட்டிலே வளர்ந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே இடத்துக்கு அவரை கொண்டு வந்து வைப்பதற்காக மன்னருக்கு பொருளாதார ரீதியான ஒரு கனவை காட்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதே அமைச்சு எடுவதற்கு இறைவன் போடுற திட்டம் இருக்குதானே. அதனால் அற்புதமானது இறைவனுடைய வழிமுறை சகோதரர்களே. ஏதோ ஒரு முறையில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். அவர் சொல்றாரு. உடனே மலக்கு என்ன செய்யறாரு, அந்த மலிக், அந்த மன்னர், யூசுப் என்ன செய்யுங்க, வெளியேடுங்க, சிறையிலிருந்து என்னிடத்துல கொண்டு வாருங்கன்னு சொன்னாங்க. தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடம். அவர் வாராரு. வந்தோடனே அவர் சொல்றாரு, நான் வரமாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது யார் அந்த பெண்கள் கையெல்லாம் வெட்டி கொண்டாங்கன்னு சொன்னாலே அந்த பெண்களுக்குரிய என்ன தீர்ப்பு, என்ன நிலை, அதாவது அவர் என்ன கேட்க வராருன்னா, நான் விபச்சாரம் செஞ்ச எனக்கு குற்றச்சாட்டுல உள்ளுக்கு இருக்கிறேன், அவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, எனது நிலை என்ன அப்படி என்று சொல்லி சொல்லுங்கள் என்றாங்க. மன்னரிடத்தில் வழக்கு போகிறது. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, வழக்கு அவர் யாரிடத்திலையும் சொல்ல முடியாமல் இருந்த ஒரு நேரம், இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்ற நேரம். ஆனால் இவ்வளவு காலம், நீண்ட காலம் சிறையில் இருந்த ஒருவருக்கு இப்படி ஒரு அழகான ஒரு விடுதலை கிடைச்சா, மானத்தை, நம்ம ரெஸ்பெக்ட் போச்சே, நம்மளுக்கு ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் மறந்துடுவோம், போய் ஓடிடுவோம். மன்னரை கூப்பிட்டு இந்த டைம்ல இப்படி பேசுறதான்னு ஓடத்தான் பார்ப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு யூசுப் அல் கரீம் பின் அல் கரீம். யூசுஃபுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. சங்கையானவருடைய மகன், சங்கையானவருடைய பேரன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லவ் லபிஸ்து தூலமா லபித ஃபி ஸிஜ்னி லஅஜப்து தாஇ. அவர் சிறைச்சாலையில் இருந்த அளவுக்கு நான் சிறைச்சாலையில் இருந்து அவரை அழைக்க வந்தவர் என்னை அழைக்க வந்திருந்தால் நான் உடனே வெளியே சென்றிருப்பேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சிறைச்சாலையில் தங்கிய அளவுக்கு நான் தங்கியிருந்து அவரை அழைக்க வந்தவர் என்னை அழைக்க வந்திருந்தால் நான் உடனே வெளியே போயிருப்பேன். ரஹிமல்லாஹு யூசுப். யூசுஃபுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அப்படி பொறுமையானவராக என்ன செஞ்சார், அவர் இருந்தார். என்ன தீர்ப்பு என்று சொல்லுங்க என்றார். மன்னரிடத்தில் வழக்கு போகிறது. உடனே மன்னர் சொல்றாரு, என்ன பிரச்சனை, அந்த பெண்களை கூப்பிடுங்கன்றாங்க. இப்பதான் மன்னருக்கு விஷயம் தெரியும். பொருளாதார அமைச்சர் வேற, மன்னர் வேற. இப்பதான் மன்னருக்கு விஷயம் தெரியும். என்ன பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியே எடுக்கிறாங்க, அந்த பெண்களுக்கு முன்னால வச்சு விசாரிக்கிறாங்க. அசீஸுடைய மனைவி வழக்குக்கு வர வேண்டி ஏற்படுகிறது. அப்ப அவர் கேட்கிறார், மன்னர் என்ன பிரச்சனை, என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. உடனே அந்த பெண்மணி பார்க்கிறார், இவ்வளவு காலம் இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா வேற இடத்துக்கு கொண்டு வரான் தானே. அந்த நேரத்தை அந்த பெண்மணி சொல்றா, அவர் பிழை செய்யவில்லை, அவர் சிறந்த மனிதர், நான் தான் அவரை தவறுக்கு அழைத்தேன் அப்படி என்று அந்த பெண்மணி என்ன செய்யறா, அந்த இடத்தில் பகிரங்கமாக அதில் ஒத்துக்கொள்றாங்க. நான் கேட்கிறேன், இதை விட அவதூறை கிளியர் பண்ண வேற வழி இருக்குதா? இதை விட அந்த பெண்மணியை சொல்றேன், அவர் ஒரு சிறந்த மனிதராக இருந்தார், அவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, ஒரு நல்ல மனிதர், நான் தான் அவரை என்ன செய்தேன், இதற்காக அழைத்தேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வமா உபர்ரிஉ நஃப்ஸி, நான் என்னையும் சுத்தமாக சொல்லவில்லை, நான் என்னையும் சுத்தப்படுத்தவில்லை. இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனது என்பது கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் தூய்மையான மனிதர்களின் உயரமான இடத்தில் எடுக்கக்கூடிய பணிவான முடிவுகள். அந்த இடத்துல பெருமை அடிக்க மாட்டாங்க. எவ்வளவு உயர்வு வந்தாலும், நம்மளை பழிவாங்க நிறைய சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அந்த மாதிரி முடிவு என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டார்கள். அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமானவர் என்பது என்ன செய்தது, தெளிவாக அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்டவர் அல்ல என்பது நிரூபணமானது என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே,
இந்த வரலாற்றுடைய பகுதியை நாம் இந்த இடத்தோடு என்ன செய்வோம், நாம் நிறுத்திக் கொள்வோம். இதை இரண்டாவது பகுதியாக நாங்கள் இட்டு வரக்கூடிய வாரத்தில் நாங்கள் இரண்டாவது, ஏன்னா இதில் நாங்கள் சில முக்கியமான விஷயங்கள் விடுபட்டு போகக்கூடாது என்பதனால இது இரண்டாவது தொடராக வைத்து இன்னும் உள்ள நிறைய பிரயோஜனமிக்க செய்திகளை நான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். இந்த பாடத்திலே இந்த தொடரில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான சுன்னா. நான் ஒரு நல்ல மனிதர்களாக நாங்கள் இருந்தால், இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருந்தால், எங்களை சூழ நடக்கக்கூடிய சோதனைகள், பிறழ்வு, ஏற்றத்தாழ்வுகள், வளைஞ்சு நம்ம இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அல்லாஹ் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். நாம் இஹ்லாஸ் உள்ளவர்களாக, இபாதத் உள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகம் அல்லாஹ்வுடைய கையிலே உள்ளது. அவனுக்குத்தான் தெரியும் உங்களை எங்கே போய் அடைவதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது. யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு ஊரவனுக்கு அந்த ஊரில் உள்ள வீதிகள் எப்படி தெரியுமோ, இந்த உலகத்தை படைத்தவனுக்கு நல்லதை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன செய்யும் தெரியும். நாம் நினைப்பது மட்டும்தான் வழிமுறை என்று நாம் என்ன செய்யக்கூடாது, நினைத்துவிடக் கூடாது. வமா ஊதிது மினல் இல்மி இல்லா கலீலா, எமக்கு கொடுக்கப்பட்ட அறிவெல்லாம் கொஞ்சம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், நல்லதை கேட்போம். ஆனால் வழிமுறைகளை அவன் சொல்லட்டும், எங்களுக்கு தெரியாது. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் இன்னும் சில விஷயங்களை நாங்கள் அந்த சூரா யூசுஃபில் படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது பாவங்களை மன்னித்து இந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.